கப்பலில் கைப்பிரதிகளை கொடுத்து ஒருவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அன்று ஊழியர் செல்வந்தர் ஒருவருக்கு கைப்பிரதியை கொடுத்தார். கோபமடைந்த செல்வந்தர் ஊழியரை பார்த்து, நானும் கிறிஸ்தவன்தான், இதை ஏன் கொடுத்து கொண்டிருக்கிறேன்? இதனால் எவ்வித பயனும் இல்லை என்றார். அதற்கு ஊழியர், அப்படி சொல்லாதீர்கள். 20 ஆண்டுகளுக்கு முன்பு பாவ வாழ்வில் நான் மூழ்கி கிடந்தேன். வாலிபன் ஒருவன் கைப்பிரதிகளை கொடுத்து என்னை ஆராதனையில் பங்கு பெறும்படி வருந்தி அழைத்தான். அவனிடம் கைப்பிரதியை வாங்கிக் கொண்டு ஆலயத்திற்குள் சென்றேன். அன்று ரட்சிக்கப்பட்டேன். அன்றிலிருந்து இன்று வரை இயேசுவை அறிவிக்கிறேன் என்றார். அதை கேட்ட அந்த செல்வந்தர் கண்களில் கண்ணீர் ததும்ப, கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு கைப்பிரதியை கொடுத்த அந்த வாலிபன் நான் தான். பெரிய மாற்றத்தை காணாததினால் அந்த ஊழியத்தை கைவிட்டு 20 ஆண்டுகள் வீணாய் கழித்து விட்டேன் என்று வருந்தினார். ஜெபத்திற்கோ ஊழியத்திற்கோ பதில் வரவில்லையே என கூறி காத்திருக்கும் நம்மை பார்த்து அவர் வார்த்தை இப்படியாக சொல்கிறது: நன்மை செய்கிறதுனால் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். கலாத்தியர் 6:9.